கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. தசமுகன் வேலை எறிந்தான், சிங்கன் சக்கரப்படையை விடுத்தான். அசராத தசமுகன் தண்டத்தை சிங்கன் மீது எறிந்தான். வசமாக சிங்கன் மார்பின் மேல் விழுந்தது, உதிரம் பெருகியது. இனி இந்த வாரம் சிங்கன் தசமுகன் மார்பில் ஊங்கி பலமாக அறைந்தான். பங்கமில்லா அந்த அடி அசுரன் உயிரை குடித்தது. அங்குமிங்கும் ஓடிய அவுணர்களை துன்முகன் ஊக்கப்படுத்தினான். மாய வடிவங்களை எடுத்தனர். வீரவாகி ஞானப்படையை விடுத்தார். ஓயா மாயம் மாயமாயிற்று. துன்முகன் தனித்து நின்றான். பாயும் வீரவாகு அவனது வில்லையும் பானங்களையும் அழித்தார். சிங்கமுகன் முன்னணிக்கு வந்தான். பூதர்களை நோக்கி பெருமூச்செறிந்தான். அங்கம் தூசுபோல் பறந்தனர். சிலரை பிடித்து அடித்தான். செங்கையால் சிலரை பிசைந்தான். சிலரை மென்று தின்றான். வீரவாகு சிங்கனிடம் வந்தார். பானங்களை மழையெனப் பொழிந்தார். சூரர்கள் பிணமலையாயினர். இரத்த ஆறு ஓடியது. ஆரவாரித்து சிங்கன் முன்னேறினான். சிங்கன் புதல்வர் சத வீரர்கள் விற்போர் வீரவாகுவுடன் செய்தனர். தோல்வியே அவர் தழுவினர். அற்ப போர் இதுவென்று அவர்கள் வாளை வீசினர். சொற்ப அளவு கூட வீரவாகுவுக்கு தீங்கு செய்யவில்லை. சிறந்த வீரவாகு வாளை சுழற்றி அவர் மீது வீசினார். பிணமென அவர் வீழ்ந்தனர். சிங்கமுகன் புதல்வரை கண்டு இனம் புரியா கவலையில் கலங்கி அழுது புலம்பினான். சிங்கமுகன் வீரவாகு முன் வந்தான். ஏற இறங்க பார்த்தான். அங்கம் சிலிர்த்து கேட்டான், நீ என் முன்பு வந்து இங்கு அழிவை தந்தவனோ அல்லது வீரர் தலைவனோ? வீரவாகு பதில் சொன்னார், முருகப்பெருமான் அடிமை. சூரன் தம்பியாகிய உன்னை கொல்ல நான் வந்திருக்கிறேன். வீரனா நீ? அல்ல, பேடிகள் மத்தியில் வீரன். தேவர்களை விடுவிக்க வந்துள்ள நீங்கள் உங்கள் உயிரை சாவிற்கு விடப் போகிறீர்கள் என்று வீரமாக கர்ஜித்தான். ஆவது ஒன்றில்லாத கத்துகிறான் என வீரவாகு கணைகளை விடுத்தார். அவன் மார்பில் பட்டு பயனற்று கீழே விழுந்தன. சிவனருள் பெற்ற சிங்கமுகன் சூலப்படை ஏவினான். இவனை நோக்கி வரும் படையை எதிர்க்க பானங்களை விடுத்தார். சூலப்படை பானங்களை வீழ்த்தி வீரவாகுவை நோக்கி வந்தது. ஆலகாலமுண்ட அண்ணலின் வாளால் 2 துண்டாக வெட்டினார். வேலனின் தந்தை கொடுத்த சிவப்படையை வீரவாகு எடுத்தார். சிங்கமுகனும் அதையே விடுத்தான். விடுத்தவரிடமே அவை திரும்பி வந்தன. இவை இங்கு வெல்வது எளிதன்று என நினைத்தார். மங்கு பொழுதில் தேர்ப்பாகன் தலையை அறுத்து தள்ளினார். பூதர்கள் சிங்கமுகனின் தேரை பொடி பொடியாக நொறுக்கினர். தேவர்கள் தொண்டர் பலரை சிங்கமுகன் சினந்து கொன்றான். சாதல் ஒழித்த சிங்கமுகன் வீரவாகு மீது பானங்களை செலுத்தினான். வீரவாகுவின் வில்லை வெட்டினான். அவன் மார்பை துளைத்தான். சோராத வீரவாகு பானங்களை செலுத்தி அவனது 1000 போராடும் விற்களை அழித்தார். சிங்கமுகன் மாயப்போரிட்டான். மாயா பாசத்தை எடுத்து விடுத்தான். அது இருளாக 7 பாயும் கடல்களைச் சேர்த்து மணலை வாரி அடித்து தலை சாயும் குணமில்லா பூதரையும் வீரவாகுவையும் உதயகிரியில் வைத்தது. சாதனை படைத்த சிங்கமுகன் பாசறை நோக்கி போனான். வேதனையை வலிய தேடி போனான். முருகன் தேரை கொண்டு வரச் சொன்னார். போதனை செய்வதற்கு முற்பட்டு போருக்கு புறப்பட்டு விட்டார். இரத்தின பாதுகை மீது இரத்தின திருவடிகளை வைத்தார். மறக்காமல் இந்திரன் தங்கப்பிடி கொண்ட வெண்சாமரம் வீசினான். சிறந்த 30 முக்கோடி தேவர்கள் ஆனந்தமாய் ஆலவட்டம் வீசினர். சூரியன் சந்திரன் முதலானோர் வெண்கொடை பிடித்தார்கள். அறக்கடவுள் வாளேந்தினார். குபேரன் தாம்பூலப் பெட்டி தாங்கினார். வருணன் படிக்கம் ஏந்தினார். படைசூழ முருகன் புறப்பட்டார். வானகம்பன் என்ற பூதவீரன் தன் 2000 கைகளில் வானு மதிரும்படி நடுங்கும்படி 2000 வலம்புரி சங்குகளை சேனைகள் முன்னின்று பலமாக ஓங்கி ஊதினான். படை கண்ட சிங்கமுகன் பயந்தான். 2000 கைகள் கொண்டு தடைகளென வந்த 1000 படைகளை விழுங்கிவிட்டான். உடைகள் கூட கலையாமல் வயிற்றில் தியானம் செய்தனர்.